முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் தலைவிதி மாறும்போது இது நிச்சயமாக உன் கண்ணில் படும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் தலைவிதியை நானே மாற்றி எழுதிட்டு இப்போ உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பதற்காக அவசரமாக ஓடி வந்தேன். எப்போதுமே ஒவ்வொருவருடைய செயலுமே அவர்கள் யாருன்றதை தெளிவாக புரிய வச்சிரும். நீ எப்போதும் தைரியமான பிள்ளையாக தலை நிமிர்ந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக வாழ தயாராகு. எப்போதும் சிரிச்ச முகத்தோட இரு. அதுவே உன்னுடைய பல பிரச்சனைகளை நீ தீர்த்துக்கிறதுக்கு உனக்கு உதவிகரமாக இருக்கும். தனிமை விரும்புபவர்கள் உன்னை தனியாக ரசிப்பாங்க. அப்படி இல்லாட்டி தன்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லைன்னு நினைப்பாங்க. நீ எப்போதும் தனிமையில் இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் அதை ரசிக்கக்கூடிய அந்த நேரத்தை சந்தோஷமாக செலவிடக்கூடிய பிள்ளையாக இரு. என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியமும் மனப்பக்குவமும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ்வதற்கு அது சரியான விஷயமாக இருக்கும் அல்லவா? நீ செய்ய விரும்புவதை செய்வது மட்டும் பெரிய விஷயம் அல்ல. உனக்கு செய்ய விருப்பம் இல்லாததை நீ செய்யாமல் இருப்பதும் தான் நல்ல விஷயம். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியை நெருங்க விட மாட்டேன். என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் முயற்சி கேட்ட வெற்றியை மிக பெரிய அளவில் நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்வமே. தடைகள் வந்துருச்சுன்னா, பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா உடனே அதை பார்த்து பயந்து நிற்காதே. இந்த முருகன் உன் கூடவே இருக்கேன். உனக்கான தடைகளை உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன்றதை நம்பு. எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. உனக்கு துணையாக இந்த முருகன் இருந்து உன் விதியை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன்ற புரிதலும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கட்டும். இப்போது தானே நல்ல நேரம் வந்திருக்கு. இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும். என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நினச்சி நீ கலங்க வேண்டாம். உனக்கான நல்வழியை கொடுத்துக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கேன். என்னை நம்பி வாழும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் வெறும் கையோடு விட்டுட மாட்டேன். எல்லா கஷ்டங்களையும் கரைத்து காணாமல் போகச் செய்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறேன். நீயும் என்ன நடந்தாலும் மனசு உடைஞ்சு போகாதே. உனக்கான நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும் என் செல்வமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி என் அருளின் மூலமாக உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ அமைதியாக இருப்பதை பார்த்து சில பேர் உன்னை ஏமாளின்னு நினச்சிக்கலாம், உன்னை பலவீனமான ஆளாக நினைக்கலாம். ஆனால் அதுதான் உன்னை பலமான ஆளாக மாற்ற போகிற விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. நீ அமைதியாக இருக்கனாலே நீ மனசளவில் உறுதியாக திடகாத்திரமாக தைரியமாக இருக்குன்றது தான் அர்த்தம். எந்த விதத்திலும் எந்த கஷ்டமும் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு இந்த முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நான் உன் கூடவே இருக்கும்போது உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பது ஒன்றும் கஷ்டமில்லை. நீ அமைதியாக இருந்தாலும் கூட உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். நீ சோர்ந்து நின்றாலும் நம்பிக்கையை சோர்ந்து போகாமல் நீ தைரியமாக இருந்தீனா கண்டிப்பாக உனக்கு நல்ல நேரம் நிச்சயமாக வரும். உடைந்த மனதை உருவாக்கி வெற்றி பெறதுக்கான சக்தியை நான் கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. என்னை நம்பும் உனக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை. என் அருள் முழுவதையும் உனக்கு அள்ளி கொடுத்து நீ தொட்டதெல்லாம் தொடங்கும்படியும் வெற்றி மிகப்பெரிய அளவில் கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீ ஒருபோதும் மனசு உடைஞ்சு போகாதே. நீ போகும் பாதையை நேர்பாதையாக மாற்றி எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றியாக மாற்றித்தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விதத்திலும் உனக்கு தோல்வி வந்துடாம எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனவேதனையை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிறதை விட உன்கிட்ட அதிக சக்தி இருக்குது.
அந்த சக்தியையும் திறமையும் நீ புரிஞ்சுக்கிட்டு நீயே எழுந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. துன்பம் வந்தா அதை பார்த்து பயந்து ஓடாதே. துன்பம்தான் உன்னை வலிமையான மனிதனாக மாற்றுங்கிற பாடத்தை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் இந்த முருகன் துணையாக இருந்து நீ நம்பிக்கை வச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர்றேன். இனி எந்த விதத்திலும் தோல்வி உன்னை நெருங்காம வெற்றியை உனக்கானதாக உன் கைகளை நான் கொடுக்க போறேன். காலம் என்னதான் உன்னை சோதித்தாலும் உன் நேர்மை நிச்சயமாக உன்னை உயர்த்தும். அதனால விழுந்தாலும் தைரியமா எழுந்து நில்லு. எழுந்து நிற்கிற மனுஷனுக்கு தான் வெற்றி தலை வணங்கும். என்னை நம்பும் உனக்கு இந்த முருகன் துணையாக இருந்து உனக்கு பக்கபலமாக ஆதரவு கொடுத்து உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறும்படி செய்ய போறேன். என்னை நம்பும் உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னாலும், ஏன் உன் மனசை சொன்னாலும் கூட நான் உன் கூட இருக்கிறேன்ற நம்பிக்கையை நீ வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிக்க தயாராகு. நீ மனசில் நினச்சதையெல்லாம் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் என் செல்வமே. நீ எப்போதும் எல்லா பிரச்சனைகளையும் தலையில் தூக்கி வச்சு போராடிக்கிட்டே இருப்பது ஒரு தீர்வாக இருக்காது. சில பிரச்சனைகளை அதன் போக்கிலேயே விட்டுடு. எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சு தீர்க்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் போகும். அதுக்கு பதிலாக சில விஷயங்களை பொறுமையாக அதன் போக்கில் விட்டுட்டாலே அது தானாக சரியாயிருன்ற வாழ்க்கை ரகசியத்தை நீ புரிஞ்சுக்கோ. நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்குள் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகள் அத்தனையும் அகற்றி நேர்மறையான எண்ணங்களோட நீ நல்லபடியாய் வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் நீ நினச்சதையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர நான் இருக்கும்போது நீ தோல்வியை பற்றி யோசிக்கவே செய்யாதே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியும் கிடைக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. துணிச்சலும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேன். நீ செய்யும் காரியம் தவறாகும் போது, நீ போகிற பாதை கரடுமுரடாக இருக்கும்போது, கையில் காசு இல்லாமல் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் உன்னை வாட்டி வதைக்கும் போது, கவலைகள் உன்னை அழுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு ஓய்வு கொடுத்தினா போதுமேன் செல்வமே. அதை பற்றி யோசிக்கிறதையும் கவலைப்படுறதையும் நீ நிறுத்தினாலே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். என்ன நடந்தாலும் எதுக்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது. உண்மையாய் நேர்மையாய் வாழ்பவர்களுக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதை நீ பெருசாக நினச்சி சோர்ந்து போக வேண்டாம். உன்னை நோக்கி வரும் மான அவமானங்கள் எல்லாமே என்னை தான் சேரும். நீ எப்போதும் நீயாக இரு. யார் உன் மனசை சம்மட்டியால் துளைத்தாலும் அந்த இதயத்துக்குள் இருக்கக்கூடிய நான் அந்த வழியை தாங்கிக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தே தீருவேன். நீ என்ன நினச்சாலும் எதை ஆசைப்பட்டாலும் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ யாரை அன்பானவர்கள் நல்லவர்கள் நினச்சியோ அவர்களே உனக்கு எதிராக வேலை செய்வதையும் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக உனக்கு துரோகம் செய்வதையும் பார்த்து வருந்தாதே. என்ன நடந்தாலும் அதை பெருசாக யோசித்து பயப்பட வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நல்லதே நடக்கும்ன்றதை நீ நம்பு. எந்த விஷயம் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை மனசார ஏற்றுக்கோ. அதை ஏற்றுக்கிறதுல எந்த தவறும் இல்லை அல்லவா? இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் எதையும் நான் ஒருபோதும் நிராகரித்ததே இல்லை. நீ நினச்சதையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் வரக்கூடிய பயத்தையும் தேவையற்ற சஞ்சலத்தையும் தூக்கி போடு. உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும்படி இந்த முருகன் நானே உனக்கு வழித்துணையாக இருப்பேன். நெருங்கியவர்கள்னு நினச்சி உனக்கு சொந்தக்காரவங்க, உனக்கு பிடிச்சவங்க, உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க நினச்சி உன் கஷ்டங்களையும் உன் மன வருத்தத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத. ஏன்னா நீ சொல்லும்போது எல்லாரும் அதை காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் உனக்காக யோசிக்கவோ உனக்கு ஆறுதல் சொல்லவோ யாருக்கும் மனசு இருக்காது. எல்லாரும் அதை ஒரு கதையாக நினச்சி கேட்டு கடந்து போவாங்களே தவிர
உனக்கு நல்லது செய்பவர்கள் இங்கு யாரும் இல்லை என் செல்வமே. வாழ்க்கையில நீ அன்றாடம் சந்திக்கும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறும் போதெல்லாம் இந்த முருகன் தான் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஓடி வரேன். கண்டிப்பா இந்த முறையும் உன்னை காப்பாற்றி உன் கர்ம வினையை தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கண்டுக்காம கடந்து போக தயாராகு. எல்லா விஷயங்களையும் மனசில் போட்டு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகாது. என்ன நடந்தாலும் அதை தாங்கும் சக்தியையும் தைரியத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். என் அருளின் மூலமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன். இனி உனக்கு அனைத்தும் தானாக சரியாகும். யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? கண்டிப்பாக இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற அத்தனையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். ஒரு தந்தையாய் நான் இருந்து என் பிள்ளையாகிய உன்னை வழி நடத்தி நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ தடுமாறும் போது உன்னை தாங்கி பிடிக்கும் என் கரங்கள் உன்னை ஆசீர்வதிக்கவும் தயாராகவே காத்துக்கிட்டு இருக்கு. உன்னை காக்கும் பொறுப்பில் இருந்து காத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக, வெற்றிகரமான பிள்ளையாக நானே உன்னை வாழ வைக்கிறேன் செல்லமே. நீ உனக்காக ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக போராடும் போது எத்தனை தடைகள் குறுக்கே வந்தாலும் அத்தனை தடைகளையும் நான் தகர்த்தெறிவேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பாதுகாக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் தீங்கு செய்ய யார் வந்தாலும் அந்த எண்ணத்தை உடைத்து உன் நிழலுக்கு கூட எந்த பிரச்சனையும் நெருங்காம இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். அப்பா முருகா, எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது. நீ என் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டான்னு நீ எனக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு நான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். தோல்விகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை மூலமாகவே உனக்கான மகிழ்ச்சியை உருவாக்கி தரப்போகிறேன். தோல்வியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றி உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வழி நடத்தி எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற்று தருவேன் என் செல்வமே. இந்த முருகனை நம்பி வாழும் உனக்காகவே, உன் அன்பான நல்ல மனசுக்காகவே இனி அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக நடக்கும். நீ விரும்புவதை எல்லாம் உரிய நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி சரியான காலகட்டத்தில் உனக்கு உரிய நேரத்தில் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சிரு. ஆனால் அவங்க செஞ்சதை மறக்காதே. ஏன்னா அவங்க செஞ்சதை மறந்து மறுபடியும் அவங்கள உன் கூட வச்சுக்கிட்டினா அவங்க எப்படி உன்னை ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? அதனால் யார் மூலமாக எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றம் வரலாம், யார் எப்படி வேணாலும் உன்னை ஏமாற்றலான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ தான் எப்போதும் கவனத்தோட விழிப்புணர்வோடு பழகணும். கூடிய சீக்கிரம் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எல்லா நேரமும் உன் வாழ்க்கையில் நீ தலை நிமிர்ந்து சிறப்பாக வாழும்படி நான் செய்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நீ இறுகமாக பற்றி கொண்டாலே நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு உன் கர்ம வினைகளை ஒவ்வொன்றாக கழித்து வந்தாயோ அந்த அளவுக்கு இன்பங்களும் அடுத்தடுத்து உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்தும். அதனால் எப்போதுமே நேர்மறை எண்ணங்களோட இரு. உன் வாழ்க்கையை நீ சரியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழித்துணையாக இருப்பேன் என் செல்வமே. உன் புரிதலுக்கும் உன் நல்ல மனசுக்கும் ஏற்றார் போல உன் துன்பங்களை குறைச்சி இன்பத்தை பெருக்கி நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். எனக்கு மிகவும் பிடிச்ச பிரியமான பிள்ளையாகிய உனக்கு நான் துணையாக இருந்து தொடர்ந்து வழிகாட்டுவேன். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த முருகனின் திருக்கரங்கள் என் ஆருயிர் பக்தனான என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ எங்கே போனாலும் அங்கே உனக்கு துணையாக நானும் வந்து நிற்பேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் எந்த விதத்திலும் நம்ம நினச்சதற்கு மாறா ஏதாவது தப்பாக நடந்துருமோன
எதிர்மறை எண்ணமே உனக்கு வேண்டாம். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு.